ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னிட் சேனல். இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இருக்கிற ரொம்பவே ஃபேவரட்டான கப்புள் யாருன்னு கேட்டால் கண்ணை மூடிக்கிட்டு மணிமேகலை உசைன் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போது இவங்களோட கனவு இல்லம் ஹவுஸ் வார்மிங் சீரீஸ் தான் யூடியூப்பில் பயங்கர ட்ரெண்டிங். வெறும் ரூபா கூட கையில் இல்லாமல் கஷ்டப்பட்ட ஒரு காலம். அங்கேருந்து இப்போ கோடிக்கணக்கில் சொத்து. சொந்தமாக பெரிய ஃபார்ம் ஹவுஸ்னு இவங்க வளர்ந்து நிற்கிற விதத்தை நிஜமாவே ஒரு சூரிய வம்சம் கதைன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அது என்னன்னு முழுசா வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மணிமேகலையும் உசைனும் இவங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ இவங்க கையில் எதுவுமே இல்லையாம். மணிமேகலை வீட்டில் இருந்து வெறும் கையோட வெளியே வந்து வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க. ஒரு முறை பேட்டியில் கூட சொல்லியிருக்காங்க, பசிக்கு சாப்பிட ஹோட்டலுக்கு போனப்போ கையில் வெறும் ரூபா கூட இல்லை. அந்த நிமிஷம் ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. அந்த வலியும் வறுமையும் தான் இவங்கள ஓட வச்சது. விடாமுயற்சியால் இன்றைக்கி ஒரு வெற்றிகரமான யூடியூபராக விஜேவா சாதிச்சு காட்டியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, ரீசெண்டாக இவங்க பண்ண ஹவுஸ் வார்மிங் சீரீஸ் வீடியோக்களை பார்த்துருப்பீங்க. இவ்வளோ பெரிய வீடு, அந்த வீட்டோட வாசல்லேருந்து பெட்ரூம் வரைக்கும் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செதுக்கி இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இவங்க பட்ட கஷ்டம் இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களோட உழைப்பு புரியுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து ஹவுஸ் வார்மிங்கை ஃபஸ்ட்டு அவங்க முறைப்படியும், அதாவது மணிமேகலை முறைப்படியும், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் முறைப்படியும் வந்து அந்த ஹவுஸ் வார்மிங்கை நடத்தியிருக்காங்க. ஸோ மணிமேகலை சைடு உறவினர்கள் வந்து கலந்துக்கிட்டதாக சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாங்க, இது வந்து ரசிகர்களுக்கு ரொம்பவே நெகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருந்தது. வாழ்க்கையில் முன்னேறும் போது சர்ச்சைகளும் வர்றது சகஜம் தானே. குக் வித் கோமாளி ஷோவில் இருந்து சுயமரியாதை முக்கியம்னு மணிமேகலை வெளியே வந்தது ஒரு பெரிய விவாதத்தையே கிளப்புச்சு. ஆனால் அந்த சர்ச்சையெல்லாம் தாண்டி இப்போது அடுத்தடுத்த ஷோக்கள் யூடியூப் மில்லியன் கணக்கான வியூஸ்ன்னு மணிமேகலை உசைன் ஜோடி கெத்தாக இருக்காங்க. இவங்க வீடியோவில் இருக்கிற அந்த யதார்த்தமும் கிண்டலும் கேலியும் தான் இவங்களை இன்றைக்கி நம்பர் 1 கப்புலாக மாற்றிருக்கு. கையில் காசு இல்லாமல் இருந்தப்போ உசைன் கொடுத்த அந்த தைரியமும் மணிமேகலையோட கடின உழைப்பும் தான் இன்றைக்கி இந்த கனவு இல்லத்தை அவங்களுக்கு பரிசாக கொடுத்துருக்கு. நம்மளும் வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மணிமேகலை உசைன் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. ஸோ இவங்களோட இந்த நினைவுகளை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ புது வீட்டுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லிடலாம். மணிமேகலை உசைன் ஜோடியில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? அவங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு ஃபேவரட்டா? கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.